திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சியே முன்னெல்லாம் அப்படி தான் நடக்கும். 5 வருஷம் இங்கே 5 வருஷங்க. அந்த மாதிரி எடப்பாடி வென்று தன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாருனாலும் திமுக அதோட கதை முடிஞ்சது. ஏன்னா அவங்க 20, 22, 26% போயிடுவாங்க. தட்டு தூக்கும், இந்த தட்டு இறங்கிடும். அங்கே என்ன பேச்சு, அவங்கள நம்ம என்ன பண்ணுறதுன்றத நம்ம பேசிக்கலாம். இது எப்படி போகும்னு நான் பேசினேன். அவர்களே சொன்னது வந்து டிடிவி அண்ட் ஓபிஎஸ் இவங்களுக்கான தொகுதிகள் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். என்டிஏ கூட்டணியில் அவங்க இருப்பாங்க, அதிமுகவோட அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனையாகி 12 தொகுதி ஜெயிச்சிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒரு அகண்ட அணி பெரிய அணின்னு அமைச்சிருந்தாங்கன்னா 15 தொகுதி அடிச்சிருப்பாங்க. ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இது வருதுல்ல, பொதுமக்கள் மத்தியிலையும் மைண்டு மாறும், ஜெயிக்கிற கூட்டணின்ற மாதிரி ஆகும். பொதுமக்களுக்கு திமுக மேலே உள்ள வெறுப்பு எல்லாமே சேர்ந்து விழுந்திருக்கும். அப்போ இவர்களே அந்த 15 தொகுதியை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அண்ணாமலை தான் இதுக்கு இவ்வளோ பிரச்சனைக்குன்றப்போ, நாம் தமிழர் கட்சி என்ன தான் பண்ணாலும் பிரதிநிதித்துவம் இல்லாமே போனால் அவங்க தொண்டர்களும் சோர்வாயிடுவாங்க. அப்போ அவங்களும் ஒரு 10 எம்எல்ஏ, ஒரு 2 எம்பி அப்படின்னா அது ஒரு மரியாதை. அப்போ அது இல்லாமல் போகுதுன்னா அவங்களுக்கு இப்போ திருவட்டூரில் நின்னார் சீமானு, அதிமுக தாவேக இணைந்தால் ஸ்வீப். ஆமாம், ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி குப்பத்தொட்டிக்கு போடுங்கள். ஸ்வீப்பா, ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போடணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லை, நாங்களே தனியாக அடிப்போம்பான்றதுன்னு அர்த்தம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரே பிரேக்கிங் நியூஸ். எந்த பக்கம் திரும்பினாலும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது தான் நம்மளுமே நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். நேற்றைய தினம் எடப்பாடி அவர்கள் திடீர்னு ஒரு டெல்லி பயணம். அந்த டெல்லி பயணத்துக்கு பின்னால் அப்படியே பார்த்தா எஸ்பி வேலுமணி, முனுசாமி அப்படின்னு எடப்பாடி அண்ட் கோ கிளம்பி அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எந்த முக்கிய தலைவரையும் சந்திக்க நான் இங்கே வரலை அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருந்தார். தைரியம் ஜாஸ்தின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சொன்னதுக்கப்புறம் அமித்ஷாவை சந்திச்சிருக்கார். அப்படின்னும் போது அவர் நட்டாவையும் சந்தித்தார். அவங்களாம் இப்போ முக்கிய தலைவர் இல்லைன்றதை ஆரம்பத்திலே சொல்லிட்டு போயிருக்காருன்னு எடுத்துக்கலாம். எப்படி பார்க்கலாம், கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு ஒரு ட்வீட் போடுறாரு. அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணி அமையும் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் செய்திகளில் சொல்ல போகிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது. உங்களுடைய பார்வை? கூட்டணிகள் எப்படி அமையுன்றதை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பல தடவை பேசியிருக்கோம். அதில் வந்து நம்ம சொன்னது என்னெல்லாம் கூட திட்டியிருந்தாங்க. எப்படியாவது கொண்டு போய் தாவேக்காவை சேர்க்க பார்க்கிறாய், நாங்கள் தனியாக நின்று காலியாகும், நீ யார் முடிவு பண்ணுறதுன்றலாம் பேசியிருந்தாங்க. அப்போ நம்ம தமிழகத்தில் கூட்டணிகள் எப்படி அமையும், எது நடக்கும், நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஒரு அனலைஸ். திமுக கூட்டணி அப்படியே இருந்து எல்லாம் தனித்தனியாக நின்னா திமுக கூட்டணி அடிக்கும். இல்லை தாவேக்கா, அதிமுக, பாமக, தேமுதிக சேர்ந்து நின்று பாஜக, சீமான்லாம் தனித்தனியாக நின்று திமுக கூட்டணி இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க. அது பிரசாந்த் கிஷோரை சொன்னார். ஆனாலும் கூட்டணி கிடையாதுன்னாரு. ஆமாம், இது ஒரு சொன்னோம். இன்னொன்று, திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சியே முன்னெல்லாம் அப்படி தான் நடக்கும். 5 வருஷம் இங்கே 5 வருஷங்க. அந்த மாதிரி எடப்பாடி வென்று தன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாருனாலும் திமுக அதோட கதை முடிஞ்சது. ஏன்னா அவங்க 20, 22, 26% போயிடுவாங்க. தட்டு தூக்கும், இந்த தட்டு இறங்கிடும். என்ன தான் விஜய் இது பண்ணாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது. அதுலேயும் அதிமுக தான் கெயின் பண்ணும், அந்த கூட்டணி அடிக்கும்னு சொன்னோம். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அதிமுக தன்னுடைய சர்வைவலுக்காக மீண்டும் என்டிஏ பக்கம் நகரும். அப்படி நகர மாட்டேன்னு முரண்டு பிடிச்சாருன்னா கட்சியை கூட உழைப்பாங்க. இதெல்லாம் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அதில் ஒரு பார்ட்டு இப்போ நடந்திருக்கு. அவர் இப்போ நேற்று நான் எழுதுகிற கட்டுரையில் கூட பார்த்துருப்பீங்க. அவர் பல விஷயங்களில் சொன்னதை நான் செய்வேன், 26 வரைக்கும் கூட்டணி கிடையாது, கட்சிக்குள்ளேயும் உறுதியாக இருந்தார். கட்சிக்குள்ளேயும் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம், பாஜக இல்லாத இந்த மாதிரி கூட்டணி கொண்டு வாங்க, நம்ம நிற்போம், அது நமக்கு சர்வைவ் ஆகும், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஆனால் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா எனக்கு என்னென்னு சும்மா இருந்தால் அது நடக்காதுங்க. அதிமுக காப்பாற்றி ஆகணும். கட்சி வந்து இன்றைக்கி பேசுகிற பேச்சுக்கு ஒன்றும் இல்லாமல் போகணுன்னா கதை கந்தலாகிடும். இல்லை, இங்கே ஒரே ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த டைம் கொடுத்ததுன்றது உண்மையா? ஏன்னா உண்மை. இவ்வளோ நாள் இல்லாத இது வேகம் வந்து இப்போ உடனே நேற்றுலேருந்து எடுத்திருக்கு அப்படின்னு. டைம் கொடுத்தது உண்மை, உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தை தகராறு போனது உண்மை. அவங்க அதை ரொம்ப கௌரவமாக அதை வச்சுக்கிட்டாங்க. அவங்களும் எடப்பாடி பழனிசாமியை நம்பினாங்க. நம்ம அதனால தானே நீங்கள் தாவேக்காவை எங்கேயா விமர்சனம் பண்ணாங்களா சொல்லுங்கள்? கடைசி வரைக்கும் பண்ணலை. நீங்கள் பண்ணவங்கள கூட ஆஃப் பண்ணாங்க.
நடுவில் யாரோ ஒருத்தர் ஆரம்பித்தார், சத்யன், கோவை சத்யன்னு யாரோ ஒருத்தருங்க ஆரம்பித்தாங்க. அவரையும் ஆஃப் பண்ணாங்க. செல்லூர் ராஜு ஏதோ பேசினான்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் யாரோ, எல்லாரையுமே கட் பண்ணிட்டாங்க. இவங்களும் பேச மாட்டாங்க, அவங்களும் பேச மாட்டாங்க. நம்பினாங்க கூட்டணி வரும், ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் வரல. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை போச்சு. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தாங்க. காங்கிரஸும் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தது. ஆனால் அது டெல்லியில் பேசணும், பல இது இருக்குதுன்னு அந்த மாதிரின்னு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே அந்த கூட்டணியை தன்னை விட்டு போகாத அளவுக்கு எல்லா காயும் நவுத்திரம் எல்லாம் பண்ணாங்க. அங்கே வந்து இப்போ இப்படி எடுத்துக்கலாமா, எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சிருக்கான்றத எடுத்துக்கலாமா? அந்த இடத்துல அந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா மாதிரியோ கருணாநிதி மாதிரியோ கூட்டணியை உடைக்கிறதுல தனக்கு கீழே கட்சி கீழே கொண்டு வரதுல தோல்வி. அது பலருக்கு நடந்திருக்குங்க. கலைஞருக்கு நடக்கலையா 2016 யாரையும் கொண்டு வர முடியாமல் கலைஞர் ஒரு பெரிய ஆள், பத்திரிகை வைக்க வந்தவரையே கூட்டணிக்கு மாற்றினவர் அவர். நீங்கள் அன்புமணி ராமதாஸ் ஒரு முடிவு எடுக்கிறார் ஏடிஎம் கூட கூட்டணின்னு மாதிரி. பத்திரிக்கை அப்போ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வர்றாரு, ராமதாஸ் இவரை பார்க்குறாரு, 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு, வெளியில் வந்து ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணின்ட்டாங்க. அந்த அளவுக்கு கலைஞர் வந்து ஒரு பிரில்லியண்ட் அரசியல்வாதி, ஒரு செகண்டில் ஒருத்தரை இது பண்ணக்கூடியவர். ஜெயலலிதாவும் அதே தான். நீங்கள் எந்த கூட்டணி எப்படி உடச்சி கொண்டு வரீங்க? ஜெயலலிதா கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் போகக்கூடாதுன்னு உடச்சிட்டு வந்த மூப்பனார் 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி. ஏன்னா இவங்க பிஜேபி கிட்ட போனாங்க. அந்த இடத்துல அவருக்கு தோல்வி நடந்திருக்கு. எல்லா தலைவர்கள் மாதிரி அவருக்கு அந்த மாதிரி இவர் வந்து நீங்கள் இடம் பொருள் ஏவல் தான். நீங்கள் தேவைகளை நிறைவேற்றுறீங்க காங்கிரஸுக்கு. அவங்க நினச்சா கூட நீங்கள் டெல்லியில் கான்டாக்ட் பண்ணிடுறீங்க, அங்கே ஆஃப் பண்ணுறீங்க. சரி, அதை மீறி நடந்தாலும் நம்ம இப்போதைக்கு நீங்கள் பேசாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்றப்போ அது ஒரு காலம் போகுது. சிபிஎம் எதாவது பண்ணால் பிரகாஷ் காரட்டை கூப்பிட்டு பேசுகிறீங்க, இல்லை கேரளாவில் பினராயி விஜயன் அந்த டீமை வச்சுட்டு எதாவது முடிச்சிடுறீங்க. சிபிஐ சொல்லவே வேணாம், போட்டு தோப்பு வரணும்னா எண்ணிக்கை தலைவா அப்படின்னு போட்டுறது கேஸு. நேற்று தான் அந்த மேட்டரில் ஏதோ ஒரு மேட்டரில் வாய் திறந்துக்கிறாரு. அப்போது இவர் நம்ம விசிகா கொஞ்சம் பேசினா, தலைவா நீ வேணால் அப்படி ஆதவ அர்ஜுன் கூட கிளம்பு, நாங்கள் கட்சியை பார்த்துக்குறோம் அப்படின்ற அளவுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறி போயிட்டு இதை பார்த்தோம். திருமாவளவன் மட்டும் எதாவது பண்ணிகிட்டு இருப்பார், மற்றவங்கெல்லாம் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனாகவே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். திமுக காரன்னு மிரண்டு போகிற அளவுக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்களப்பா, உங்களெல்லாம் நீங்களாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்ற அளவுக்கு. நிஜமாவே அப்படி ஒரு நிலை தானா? அதனால் இல்லை, நிஜமாவே அப்படி ஒரு நிலை இருக்கா? இப்படி தான் இருக்கா? ஏங்க என்னங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் ஆளுர் ஷானவாஸுடைய பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்கள். திமுக பிரச்சனையை நீங்கள் ஒரு டிவி டிபேட்டில் அதிலே பார்த்தீங்கன்னா திமுக காரன் கூட அவர் ஜாஸ்தி பேசுவார். அப்போது அந்த இது அந்த செட்டப் இருக்குது. இப்போ வன்னியரசு மற்றவங்க பாருங்கள், நீங்கள் விஜய்க்கு ஏன் ஒய்னா அவர் முஸ்லீம்களால் எதிர்ப்புனால ஒய்ன்ற மாதிரி ஒரு கட்சிங்க, ஒரு தலைவர் அவருக்கு ஓய்வு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் விஜய் விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போது திமுகவை தாண்டி ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக நீங்கள் விமர்சிக்கிறது இதெல்லாம் இருக்குது. அவருடைய தொண்டர்களை அவர் தக்க வைக்க முடியாமல் போயிட்டாரான்னு கேட்குறேன். யார்? அவர்களுடைய எம்எல்ஏக்களையே அவரால் தக்க வைக்க முடியலையோன்னு கேட்குறேன். ஏன் பின்ன ஆதவ அர்ஜுன் வெளியே அமிச்சாங்க? இது நடக்கும் தானே. ஆதவ அர்ஜுனுக்கு பொறுப்பை கொடுக்குறாரு, அவர் நடத்தி காமிக்கிறாரு. நான் விசிகாவுக்கு எதிராக அதை பண்ணாரா? விசிகாவை ஒரு ஷேக் பண்ணி விட்டார், மாநாடுக்கு நாடு எழுச்சி மாநாடு அது இதுன்னு. ஆனாலும் அவரை வெளியில் அனுப்புகிற நிலைமை தானே திரும்ப உருவாச்சு. தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. கூட்டணி முக்கியன்றதோட கூடக்கிறவங்க முக்கியன்றது தான் அவருக்கு பிரச்சனையாக மாறிச்சு. அதனால் அப்போ அதில் வந்து வென்றெடுக்க எடப்பாடி தோல்வி அடைந்து விட்டார். அப்போ ரெண்டும் தோல்வி. ஏன்னா இங்கே உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், அவர் தான் தீர்மானிப்பார் யார் கூட போகணுங்க. அப்போ அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க. இங்கேயும் இதாகிடுச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இவரால் வேறு வழி இல்லை. அப்போ ஏமா இந்த பையன் லவ் பண்ணுறேன், 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், ஒரு நல்ல வேலையில் இருக்க சொல்லு, நானே கட்டி வைக்கிறேன். 1 வருஷம் பார்க்குறாங்க, நல்ல வேலையில் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன்னு கட்டிக்கும், உனக்கு டைம் கொடுத்தலாம். அந்த மாதிரி தலைவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் தலைவரை நான் கேட்டோம், கூட்டணிக்குள்ளே யாரும் வரல. இது இப்படியே போச்சுன்னா என்டிஏவும் நாளைக்கு வேறு ஏதாவது முடிவெடுத்துல ஏறி நின்றுட்டாங்க வச்சுக்கோங்க, நமக்கு சிக்கலாகிடும். இப்போ அவங்களும் கொஞ்சம் இறங்கி வராங்க. இங்கே இருக்கிற பாஜக தலைவரில் அண்ணாமலை தவிர மற்ற எல்லாருமே ரெடியாகிறாங்க. அண்ணாமலை தவிர? ஆமாம். அண்ணாமலைக்கு தெரியுமா? இது தெரியாது. அவருக்கே சீக்ரெட்டா? சீக்ரெட்டு. ஓகே. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் தெரிஞ்சிருக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் போய் இப்படி சொல்லாமல், ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு நான் ஐபியில் ஆள் வச்சுருக்காரு, ஆனால் அவருக்கு தெரியாமல் தான் நடந்துருக்குது. ஓகே, தெரியும். ஆனால் இவ்வளோ உறுதியான்றது தெரியாதுல்ல. இப்போ நம்ம கூட காலையில் நான் என்ன கேட்குறாங்க, நான் கேட்டால் டெல்லியிலே கேட்குறேன், இல்லைண்ணே அந்த இது ஆஃபீஸ் பார்க்க தான் வந்திருக்காப்புல, யாரையும் பார்க்கல அவர் அப்படின்றாங்க. நானும் கேட்டவங்களுக்கு பதில் போடுறேன், ஆஃபீஸ் பார்க்க தானே. ஆனால் ஒரு முக்கிய தலைவர் என்கிட்ட சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஈவினிங் பேசுகிறாங்க, உறுதியாயிடுச்சு அப்படின்றாரு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அப்போது சந்தேகம் தான் இருந்தது எனக்கு.
அண்ணாமலை இஃப்தார் விருந்தில் கலந்துற வரைக்கும் அண்ணாமலைக்கு தெரியாது இந்த விஷயம்லாம். புரியுதா? அவர் என்ன சொல்லுவார், நாளைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னாரு. அப்போது ஈவினிங் மேலே தான் ஒரு 7 மணிக்கு மேலே தான் சந்திக்கவே போகிறாங்க. அதனால் வந்து இது எல்லாருமே வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்னு இருக்குன்னு சொன்னவன் இருக்குன்னு வந்தோடனே பார்த்தியா நான் சொன்னது அப்படின்ட்டுருவான். அது வேறு கதைன்னு வச்சிங்களேன். இல்லை நடந்துச்சு வச்சிங்க கம்முன்னு பொத்தின்னு போயிடுவான். 40 எம்எல்ஏ வெளியே போச்சுன்னு சொன்னால் பாருங்க அந்த மாதிரி. அப்போது இவங்க பேசுகிறதுக்காகத்தான் போனார் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. இந்த கூட்டணிக்குள்ளே நம்ம சஸ்டெயின் ஆகணும், பேசிட்டோம் வாங்க பேசுவோம். சரி ஒரு இணக்கம் ஆகிறதுக்காக தான் எடப்பாடி இதில் வேறு சொல்கிறாங்க தொகுதி பிரச்சனை இன்னும் 2-3 பிரச்சனைக்காக தான் போய் சந்திக்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, பைத்தியமா நான் அவங்களுக்கு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி. அதனால் போய் சந்திக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி கூட்டணி உறுதி. அப்புறம் கேட்டோன்னு சொல்லிட்டாங்க கூட்டணி உறுதிங்க, முடிச்சிட்டாங்க. தொகுதிகள் இபிஎஸ் அது ஓபிஎஸ் அண்டு டிடிவி மேட்டர்லாம் அடுத்தடுத்து இன்றைக்கி உருட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, முடியவே முடியாதுன்ட்டார். அதெல்லாம் கிடையாது. கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா கிட்ட நேருக்கு நேர் சொல்லிட்டாரு, பிரிந்தவர்களை சேர்க்க மாட்டோம், அதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்றத நேருக்கு நேராக சொல்லிட்டதா தான் தகவல். எடப்பாடி பழனிசாமி முதல்ல டிடிவியை கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி நடத்துகிறார். இவங்க எல்லாமே தெரியாமல் கட்சிக்குள்ளே டிடிவி கலைச்சிட்டு வந்து சேர்க்கலாம், கலைச்சிட்டு வந்து சேர்க்கலாம் அந்த கட்சியை. அதெல்லாம் இல்லை கட்சியோட வந்து அவர் அந்த மாதிரி சொல்லி டிடிவி என்னைக்கா சொன்னாரா? நடக்கலாம்ல, நடக்கிறத பற்றி பேசலை. டிடிவி என்னைக்காவது நான் கட்சி கழிச்சிட்டு வரேன் அதிமுக சேர்த்துன்னு சொன்னாரா? எங்கள் ஆளுங்க நிற்கிறாங்க, நிபந்தனை இல்லாத நான் ஒதுங்கிக்கிறேன், நான் கூட நிற்கல, ரெட்டையில் கூட நிற்க வைங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு தான் சொன்னார். கரெக்டாக? அப்புறம் என்ன பேச்சு இவங்க வளர்றது. சரி இப்போ ஆனால் எடப்பாடி ஒரு விஷயத்தில் ஸ்டாண்டு உறுதியாக இருக்கார். ஓபிஎஸ்சியும் மற்ற சசிகலாவே கட்சிக்குள்ளே கொண்டு வரதில்லை அப்படின்றதுல உறுதியாக இருக்கார். இவங்களும் சரி ரைட்டுங்க அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு. அப்போது பாஜக கூட பேசும்பொழுதும் இவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த இதுவும் கிடையாது, எங்கள் முடிவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அங்கே என்ன பேச்சு, அவங்கள நம்ம என்ன பண்ணுறதுன்றத நம்ம பேசிக்கலாம். இது எப்படி போகும்னு நான் பேசினேன். அவர்களே சொன்னது வந்து டிடிவி அண்டு ஓபிஎஸ் இவங்களுக்கான தொகுதிகள் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். என்டிஏ கூட்டணியில் அவங்க இருப்பாங்க, அதிமுகவோட அவங்க இருக்க மாட்டாங்க. அது எப்படி எப்படி அப்படிலாம் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மதவாத கட்சிகளை கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க, காங்கிரஸை கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரி. ஆமாம். அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஒன்றா இருந்த ஒரு கூட்டணிலாம் இருந்திருக்கு. தேசிய முன்னணியில் இவர் அத்வானி தலைமையிலான பாஜகவும் இருந்திருக்குது, கம்யூனிஸ்டுகளும் இருந்திருக்காங்க. இங்கே திமுகவோட முஸ்லீம் லீக்கும் இருக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கும். என்ன ஸ்டாண்டுனா அவங்க இருக்கிற மேடையில் நாங்கள் ஏற மாட்டோம் அப்படின்னு. அவங்க திமுக அணியில் இருக்காங்க, அது திமுக பார்த்துக்கும். நான் மார்க்சிஸ்ட் கட்சி திமுக அணியில் இருக்கேன், எங்களுடைய செயல் திட்டம் அதிமுக வீழ்த்தணும். இப்படி தான் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. அப்போது அதாவது இப்போ ஒரு 2024 நடக்கும்போது எடப்பாடி இருக்கிற மேடைக்கு ஓபிஎஸ் வரமாட்டார், டிடிவி வரமாட்டார் அப்படின்னு எடப்பாடி கண்டிஷன் போடுவார். குறைந்தபட்சம் நான் வரமாட்டேன். எங்கள் தலைவர்கள் இப்போ பிரதமர் பங்கேற்கிற கூட்டம் அப்படின்னா அதுக்கு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக கூட்டம் நடக்குது அதுனா எங்கள் தலைவர்கள் வேணால் யாராவது வந்துக்கிட்டோம். இப்போ எஸ்பி வேலுமணியோ மற்றவங்கள நீங்கள் சட்டசபையிலே பார்க்கலாமே, ஓபிஎஸ் கூட எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? அதனால் எல்லாம் இவங்களாம் ஒரு கட்சியில் ஒன்றா இருந்து ட்ராவல் பண்ணவங்க தானே. அதனால் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணிக்குவேன். ரைட் பண்ணிக்கங்க. டிடிவியும் ஓபிஎஸ்சியும் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சீட்டு, இது அவங்களுடைய இது. ஆமாம், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சீட்டுனா எங்களுக்கு இவ்வளோ எண்ணிக்கை சீட்டு கொடுங்க, அதுலேருந்து நாங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துக்கிறோம். அவங்கள தாமரையில் நிற்க வச்சுக்கிறோம். இல்லை அதில் ஒரு படி மேலே போய் என்ன கேட்டால் டிடிவியை நிற்க சொல்லுங்கள், ரெட்டையில் நிற்க சொல்லுங்கன்னு சொன்னால் இன்னும் பெஸ்ட்டு லீடருன்னு நான் எடப்பாடியை ஒரு தந்திரமான லீடருன்னுவேன். கலைஞராக தான் அதை பண்ணுவாங்க, ஜெயலலிதா தான் அது பண்ணுவாங்க. அப்போது அந்த என்ன ஸ்டாண்டுன்னு தெரியாது, அந்த மாதிரி தான். ஆனால் அவர்கள் என்டிஏக்குள்ளே இருப்பார்கள். இவங்க ராஜமாதாவாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். நான் நினைத்த சொன்னாங்கல்ல, எந்த பொறுப்பும் கிடையாது, சசிகலா சொன்னாங்கல்ல, எப்படி ஒன்று சேர்க்கணும்னு எனக்கு தெரியும், அதான் இதுன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி. தேமுதிக வரும்ல, வேற எங்கே போவாங்க? இல்லை அவங்க திமுகவுக்கு போக போகிறாங்க. வேல்முருகனை வெளியே போகிறாங்க. வேல்முருகன் எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? தேமுதிக ஒரு சீட்டுக்கு ஒத்துக்குமா?
இருக்கிறவனுக்கே பிரச்சனை கேட்பாங்க. தலை ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் இந்த டாஸ்மார்க் பிரச்சனை இருக்குது பாரு, சிலுவை தாங்கி தாங்கி தோள்பட்ட வலிக்குது எங்களுக்கு. எவ்வளோ நாள் தான் நாங்கள் வாய் மூடிட்டு இருப்போம்? எதுக்கு வாய் மூடிருந்தோம்? 6 சீட்டுக்கா? 16 கொடு. 6 சீட் யார் விசிக்கா? எல்லாம் 6, எல்லாம் வரிசை 6 தானே. 16 கொடு. எப்பா உனக்கு 16 கொடுத்தா ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? வேணா அவனுக்கு 15 கொடு. நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி, 15 அப்போவே கட்டின கட்சி, எவ்வளோதான். அப்புறம் தலை 15 கொடுத்துட்டுக்கிற, நாங்கள் தொக்கா 63 சீட்டு, 60 சீட்டு கொடுத்தப்போ 63 சீட்டுக்கு சண்டை போட்டோங்க. நாங்கள் 3 சீட்டுக்காக டெல்லி வரைக்கும் பஞ்சாயத்து போச்சா இல்லையா? 80 சீட்டு 63 இப்போ 80 கேட்கலாம். அதனால் நீ வந்து என்ன பண்ணுற, 9 சீட்டு, 6 9 54 கூட ஒரு 6 போட்டு 60 கொடுத்துரு, பார்த்துக்கலாம். முட்டு கொடுக்கணும்ல, சும்மா வா அவ்வளோ அப்படின்னு வரும். இல்லை முடியாது, அவங்க பார்ப்பாங்க, என்னது 60 ஓ கிளம்பு அப்படின்னா அங்கே ஐயோ மூடிட்டாங்களே கதவை அப்படின்னு அங்கே சரி விடு நம்ம தளபதிக்கிறாப்புல அப்படின்னு. என்னங்க அப்படி சிரிக்கிறீங்க? கடைசியாக வரேன் அந்த விஷயத்துக்கு, நான் கடைசியாக வரேன். தளபதிக்கிறாப்புல, அப்போ தளபதியோட சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அமைப்போம் அப்படி. இப்போவே மக்கள் நல கூட்டணி, மக்களுக்கான நல கூட்டணிங்க அப்படி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அங்கே தராப்புல தளபதி, நாம் நம்பி வரமாட்டார்களா, அவர்களுக்கு நாம் செய்யக்கூடாதா அப்படின்னு. ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு, ஆஹா ஓ போ. அப்போது நம்ம இருப்பாப்புல, அண்ணா போகிறீங்களா அப்படின்னு. யார்? விடுதலை சிறுத்தைகள். ஆமாப்பா எல்லாம் கிளம்பிட்டாங்க, நம்மளும் போகலான்னு. சரி நான் போய்ட்டு வரேன் நீ நான் பார்த்துக்கிறேன், நல்லா கவனிக்கிறேன்டாப்ல அண்ணன் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டணி வந்து இதே திமுக கூட்டணி இப்படியே இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இந்த கூட்டணி பிரச்சனைகள் வரலாம், சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரலாம். அதனால் கூட்டணி சீட் ஷேரிங்கே இது எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அது என்டிஏலையும் இருக்கும், தாவேகால மட்டும் இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? நாங்கள் தனியாக முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து இந்த கூட்டணி அமையாமல் போனதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு பொதுவாக விமர்சிக்கப்பட்டது. அவரால் தான் அந்த கூட்டணியே உடஞ்சது அப்படின்னும் போது, இன்னொரு டிமாண்ட் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்டை அப்போவே எடப்பாடி அவர்கள் வச்சார் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி அது பேசப்பட்ட இதில் அண்ணாமலையுடைய இதுவும் பேசப்பட்டதாக தகவல். நாங்கள் பல பிரச்சனைகள் சந்திக்கணும். ஏன்னா அண்ணாமலையை பயன்படுத்தினாங்க, டிஎம்கேயும் பயன்படுத்திச்சு அண்ணாமலை தான் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தார். இவங்களாம் வந்து ரொம்ப இணக்கமாக தானே இருந்தாங்க ஏடிஎம்கே. அவங்களும் சிலுவை சுமந்தாங்க, தெரியும்ல, தோள்பட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு. சிஏஏ, 3 வேளாண் சட்டங்கள், என்ஆர்ஐ, அப்புறம் என்னது முத்தலாக், இந்த மாதிரி பல பிரச்சனையும் சுமந்தாங்க. அவ்வளோ சிலுவை சுமந்த ஒரு தியாகிகளை ஜெயலலிதாவை விட என் மனைவி 1000 மடங்கு மேலானவர் அப்படின்றது. மறுநாள் நம்மால் போய் மைக்கு நீட்டுவோம், என்னங்க அண்ணாமலை இப்படி சொல்லிக்கிறாரு, எவ்வளோ தான் முட்டு கொடுக்க முடியும்? பொதுச் செயலாளரே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துவானுங்க. என்ன பண்ணுறது அண்ணாதுரை பற்றி. அப்புறம் இவங்க சொல்லி பார்த்தாங்க மேலே, என்னங்க அவர் அடங்க மாட்டேங்கிறாரு, கூட்டணி உள்ளே குண்டு வைக்கிறாரு, என்னங்க இது. அதுக்கு பிறகு ஃபைல்ஸ், நான் ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்னார் அண்ணாமலை. உடனே நம்மால் சார் அதிமுகவும் ஊழலில் சம்மந்தம், அதுவும் தான் அதிமுகவும் தான் சேர்த்து வைப்போம் அப்படின்னோடனே இவங்களுக்கு இன்னும் என்னங்க இது நியாயம், கூட்டணி தர்மம்னு ஒன்று, இது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதை மீறி பேசிக்கிட்டு இருக்காருங்க. என்னங்க அவர் கொஞ்சம் அடக்க மாட்டிங்களா அப்படின்னா அவங்க அப்படியே சிரிச்சிக்கினே, இந்த அமிதாப் மாமாவுக்கும் வந்துச்சுன்ற மாதிரி சிரிச்சிக்கினே பார்த்துன்னு கடைசியில் பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாது. இதில் வேறு ஓபிஎஸை வேறு சைடில் விட்டு அடிக்கிறது, எவ்வளோ தான் தாங்குவாங்க? இவர் ஒரு அறிக்கை விட்டால் ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விடுவார். என்னன்னு கேட்டால் நான் ஒருங்கிணைப்பாளர் நீ நான்ற அப்படின்வார். இவர் ஒரு வேட்பாளர் போட்டால் அவர் ஒரு வேட்பாளர் போடுவார். ஈரோடு கிழக்கில் பார்த்தீங்களா, கேட்டால் இவர் போய் அவர்கிட்ட சொல்லுவார், இந்த எவ்வளோ பெரிய கட்சி யார், இந்த கர்நாடகாவில் ஒருத்தர் வந்துட்டு இவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறார், எவ்வளோ பெரிய கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஓபிஎஸை சேர்த்துக்குங்க. யார் பக்கத்து வீட்டு பிரச்சனையில் இவங்க தலையிட்டு சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்து போய் நொந்து போய் தான் வேணான்னு முடிவு எடுத்தாங்க. ஏற்கனவே இவங்க காண்டில் இருக்கிறாங்க. இங்கே ஜெயக்குமார் ஒரு பேட்டியை பெற்று போட்டுக்கிறாங்க பாரு, 25 ஆண்டு காலம் நான் இருந்தேன், ட்ரீம் மூர்த்திகிட்ட போய் தோத்துட்டேன் நான் அப்படின்னு. அப்போ இது வந்து பயங்கர காண்டாகல. ஏன்னா நீங்கள்
ஜெயக்குமார்லாம் வேற லெவலுங்க. ரொம்ப காட்டமான விமர்சனங்களை ரெண்டு பக்கமுமே வச்சிருக்காங்க, கடுமையாக இருந்துச்சு. இவங்களுமே வச்சிருக்காங்க. இனிமே நிரந்தரமாக பாஜகவுடன் கூட்டணி இருக்காங்க. அவருமே அண்ணாமலை தரப்புலுமே நிறைய சொல்லியிருக்காங்க, நாங்கள் தனியாவே நின்று சந்திப்போம். அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தார்ல. ஆமா, அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ சமீபத்தில் தமிழிசை 2024 சட்ட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே காலி பண்ணுன்றதுக்காகவே ஒரு ஒர்க் பண்ணாங்க. பிஜேபி தான் செகண்ட் பிளேஸ், 6 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு டிஎம்கேவே ப்ரொபகண்டா பண்ணாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு. அதுக்கு அண்ணாமலையும் ஒத்து போனார். அப்போது அண்ணாமலைக்கு தெரியாதா, இல்லை பிஜேபிக்கு தெரியாதா? பிஜேபிக்கு தெரியும். அண்ணாமலை இங்கே தனியாக பிஜேபியை வளர்க்கறதுக்கான ஏதோ வேலை செய்கிறாரு. நமக்கு ஒன்றும் பண்ணல, ஆப்கி பாஸ் 400 பார், நோ ப்ராப்ளம். ஸோ தமிழ்நாடு நீ ப்ரொசீட் அப்படின்ட்டாங்க. உடனே இங்கே அங்கே இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஏடிஎம்கேக்கு தனியாக நிற்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பாமக கூட விடல பார்த்தீங்களா, அதையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ராசா உனக்கு பாமகவை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். அப்போ பாமக பிஜேபின்றப்போ பெரிய அடி. பாமக ஏடிஎம்கே இருந்திருந்தால் கூட இதில் ஜெயிச்சிருப்பாங்க, சௌமியா ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா பிஜேபி கூட நின்னா எப்படியும் தருமபுரி ஆட்சியும் ஒரு மத்திய இணையமைச்சர் ஏதாவது ஒன்று வாங்கிடலாம், அத்வாலே இருக்கல, ராம்தாஸ் அத்வாலே அந்த மாதிரி வாங்கிடலாம்னு நினச்சாங்க. லாஸ்ட்டில் ரெண்டுமே நடக்கலை. இதை அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி ஜெயலலிதா 2016 பண்ணாங்களோ அதே தந்திரத்தை கையாண்டு டிஎம்கே 10% அடிச்சிட்டாங்க. அப்போவாவது இவங்களுக்கு ஒரு இது வந்திருக்கணும், இந்த மாதிரி பண்ணுவேன்னு. நீங்கள் அது முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு நான் இந்த இதெல்லாம் பண்ணி பார்க்குறேன். என்டிஏ ஒன்றா இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா 12 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனையாகி 12 தொகுதி ஜெயிச்சிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒரு அகண்ட அணி பெரிய அணின்னு அமைச்சிருந்தாங்கன்னா 15 தொகுதி அடிச்சிருப்பாங்க. ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இது வருதுல்ல, பொதுமக்கள் மத்தியிலையும் மைண்டு மாறும், ஜெயிக்கிற கூட்டணின்ற மாதிரி ஆகும். பொதுமக்களுக்கு திமுக மேலே உள்ள வெறுப்பு எல்லாமே சேர்ந்து விழுந்திருக்கும். அப்போ இவர்களே அந்த 15 தொகுதியே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அண்ணாமலை தான் இதுக்கு இவ்வளோ பிரச்சனைக்குன்றப்போ அண்ணாமலை மேலே இவருக்கு இன்னொன்று எடப்பாடி வந்து ஜெயலலிதா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஒரு இது கிடையாது. அவர் சில விஷயங்களை பர்சனலாக எடுத்துக்கிறார். சில இதெல்லாம் அரசியலில் எனக்கு என்னென்னு போயிடணும். இந்த வடிவேல் சொல்லுவானே, இப்படி தான்மா எங்கள் வீட்டு அவங்க கேவலமாக திட்டுவான், நானும் கேவலமாக திட்டு, அது மாதிரி அண்ணா தம்பின்ட்டு போயிடணும். அதில் அவர் கொஞ்சம் உறுதியாக இருக்கிறதுனால அண்ணாமலை வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொந்த கட்சியிலேயே அவர் அந்த இதை காட்டாத போது அவர் அண்ணாமலைக்கு காட்டுவார்ன்றது என்ன கேட்டால் ஓபிஎஸ் வந்து இப்போது இருக்கிற நிலமையில் ஓபிஎஸை உள்ளே போட்டால் ஓபிஎஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ வந்து இப்போ கெஞ்சுறாங்க, உங்கள் செகண்ட் பிளேஸ் தரோம், சிவி சண்முகம் எல்லாம் போய் பேசுகிறாங்க, அவங்கள காக்க வைக்கிறாரு. அப்புறம் நான் அடைந்தால் மகாதேவி தான்றாரு. ராசான்னொன்னே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். இப்போ அவருக்கு தெரியும் தன்னுடைய உயரம் என்னன்னு. இப்போ உள்ளே கூப்பிட்டு வாங்கண்ணே பயங்கர மரியாதை கொடுத்து ஓரமாக உட்காருங்கன்னா உட்காந்துக்கப்பில்ல. கரெக்டாக அந்த இதை வந்து பண்ண தெரில. ஜெயலலிதா பண்ணாங்க, கலைஞர் பண்ணார், வைகோ ஒன்றுலாம் பண்ணார்ல, டி ராஜேந்திரன் ஒன்றுலாம் பண்ணார்ல, மாதிரி பலரை பண்ணார். எம்ஜிஆரே பண்ண பார்த்தாரு, திமுக அதிமுக இணைப்புன்னு மண்டூட்டி ராமச்சந்திரன் உசார் பற்றி விட்டாப்புல. அப்போது கலைஞர் அவ்வளோ நாலேஜ் ஜெயலலிதான்னா நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கும்போது நீங்கள் அந்த இதை இது பண்ணணும். இப்போ அண்ணாமலைனா தம்பி அப்படின்னா போதும், அண்ணாமலை தான். ஆனால் அண்ணாமலை சொல்ல முடியாது, இப்படி தம்பி அண்ணான்ட்டு பின்னாடி போய் ஒன்று பேசுவாப்புல. அதனால் அண்ணாமலை வித்தியாசமான அரசியல்வாதி. அவருக்கான இப்போ முடிவு அப்படின்றது என்னவாக இருக்கும்? எனக்கு தெரிந்து அவரை இணையமைச்சர் முருகன் மாதிரி நகர்த்திட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வர்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது. ஓகே, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதிமுகவுக்கு ஏன்னா ஆமாம், ஏற்ற மாதிரி நேற்றைய பேச்சில் சில இதெல்லாம் ஓடினது. எவ்வளோ நேரம் நடந்தது சார் இந்த பேச்சு அப்படின்றது? எவ்வளோ நேரம் நடந்தது? 2 மணி நேரத்திட்ட ஓடிடுது. ஓகே, இங்கே பேசிட்டு நட்டாக்கிட்ட போய் அங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இன்னொன்று இது போய் அங்கே உட்காந்து பேசுறதுலாம் கணக்கு இல்லைங்க, ஏற்கனவே பேசி இது பண்ணிட்டு போய் கை கொடுக்குற மாதிரி தான் போகும். அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாருங்க. அது அதனால் அந்த இதில் வந்து இது ஒரு கண்டிஷன். ஆனால் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. இன்னொன்று பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழக பாஜகவில் ஒரு ஸ்பீடு வந்திருக்குது, யங்ஸ்டர்ஸ் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு. அப்போ அண்ணாமலை இருந்த என்டிஏ ஏடிஎம்கேவோட இதுனா டிஎம்கேவை அடிக்கிறதுக்கு ஒரு போர்வால் மாதிரி அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை இழக்காமல் இந்த கூட்டணி கூறா இருப்பாரு, அதான பிரச்சனை. அது பார்த்து பிடிக்கணும். கத்தியில் நல்லா ரப்பர்லாம் சுற்றி கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணணும் அந்த போர்வாலை. அது சொல்லிடணும், இது மாதிரி விஷயம் பார்த்துங்கன்னு. அந்த போர்வாலை அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த போர்வால் கொஞ்சம் இப்போ வேகமாக தானே இருக்குது, அப்போ பார்த்து யூஸ் பண்ணோம். அந்த போர்வாலை இது பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்தார்னா நல்ல தலைவர், நல்ல அனுபவம் உள்ள ஒரு நிதானமானவர். அவரால் தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஆனால் மிதமான ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்ன்றப்போ அங்கே ஒரு மைனஸ் வரும். ஆனாலும் அது வந்து ஒரு ஆனால் அரவணைச்சு போகக்கூடிய தலைவராக இருப்பார்.
கொஞ்சம் பழைய தலைங்கள்லாம் வந்து என்ன பங்கு ம் அன்ட்ட ரொம்ப தொல்லை குத்துறாப்புல பண்ணாமல கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இது போகும். அதனால் இப்படி பார்த்தாலும் லாபம், அப்படி பார்த்தாலும் லாபம். என்ன கேட்டால் அண்ணாமலை இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏன்னா அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தான் ஜனங்களுக்கு தேவை. அது நேற்று கூட கேட்குறாருல, என்ன இப்தார் விருந்து நடத்துறது திமுக தான் பட்டா போட்டு கொடுத்துருக்காருன்னு. இந்த பாயிண்ட் தான் மேட்ரு. பாஜகவிற்கு நாங்கள் இப்படி நாங்களும் இப்படிலாம் கிடையாது. என்ன உனக்கு பட்டா போட்டு கொடுத்ததா, யார் வேணால் நடத்துவோம் அப்படின்றது தான் இன்றைக்கி தேவையான அரசியல். அது அது ஒரு பார்ட்டு. டிடிவி ஓபிஎஸ் ஒரு பார்ட்டு. தொகுதி ஷேரிங் பற்றிலாம் அப்புறம் பேசிக்குவாங்க. அந்த இது மாதிரி அது நியர்பையில் தான் நடக்கும். இல்லை இன்னொரு பக்கம் இன்னொன்று சொல்கிறேன், சீமானையும் இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியும் பேசப்பட்டிருக்கு. ஆமாம், அது பொதுவாக ஒருவேளை அவரையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாய்ப்புகளும் இருக்கிறது. அவருக்கு சீமான் எப்படி ஒத்துக்க போகிறாரு அவருமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா. அதான் சொல்கிறேன். இன்னொன்று பிரதிநிதித்துவம் இல்லாமே போதில்ல. நாம் தமிழர் கட்சி என்ன தான் பண்ணாலும் பிரதிநிதித்துவம் இல்லாமே போனால் அவங்க தொண்டர்களும் சோர்வாயிடுவாங்க. அப்போ அவங்களும் ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 2 எம்பி அப்படின்னா அது ஒரு மரியாதை. அப்போ அது இல்லாமல் போகுதுன்னா அவங்களுக்கு இப்போ திருவொற்றியூரில் நின்னார் சீமானு, லாஸ்ட்டில் தோற்கடிக்கப்பட்டார்ல. அப்போ நீங்கள் ஒரு வலுவான கூட்டணியோடு நிற்கிறீங்க அப்படின்னா, நான் ஒன்றை வீழ்த்தணும் என்னுடைய குறிக்கோள். நீ நின்றுருக்க, பிஜேபி கூட போயிருக்க, எல்லாம் போயிருக்க, நான் ஏன் போகக்கூடாது? நான் அது மதவாத கட்சியாக இங்கே பார்க்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி இதுவாக பண்ணலை. அண்ணாமலை பண்ணலல்ல. மற்றவர்கள் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அண்ணாமலை வந்து ஊழலுக்கு எதிரான முறைகேடுகளுக்கு எதிரான அரசியல் தான் பண்ணுறார். அதனால தான் அண்ணாமலை சக்ஸஸ்ன்றார். நயினார் நாகேந்திரனும் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர், அவரும் பண்ண மாட்டார். அப்போது இந்த மாதிரி இதுக்கு இருக்கிற ஒரு இங்கே நான் இது பண்ணுறேன். அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு ஒருவேளை சீமான் முடிவெடுத்தாருன்னா அது ஒரு பெரிய பலமாக இந்த கூட்டணிக்கு அமையும். அதையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த மாதிரி நகரத்துக்கான வாய்ப்பு இது எல்லாமே திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட சிக்கலை ஏற்படுத்தும், நெருக்கடி தான். இப்போ நெருக்கடி கொடுக்கும். மக்களுடைய மனநிலை அப்போ எப்படி இவங்க டேக்கிள் பண்ணுவாங்க? திமுக இப்போ ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்குது, 5 வருடம் வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்சியில் நிறைய பிரச்சனைகளும் அவங்க வந்து பிரச்சனை இல்லாத ஆட்சி கண்டிப்பாக இருக்காது. அப்போ இந்த 5 வருடத்துல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்றத அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. ஆனால் ஒரு எப்போவுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம், பாஜக உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும், அந்த திட்டங்கள்லாம் உள்ளே வந்துடும் போது இதை இவங்க எப்படி முறியடிக்கும்? பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். நாங்களே பாஜக உள்ளே வரதுக்கான ஏற்பாடை 2024 பண்ணது யார்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வச்சு பாஜக தான் செகண்ட் பிளேஸு அப்படின்லாம் சொல்ல வச்சது யார்? பாஜகவுக்கு 18% வாங்கி கொடுத்தது யார்? 8 இடங்களில் செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கு பண்ணது யார்? இதே ஆளுங்க தானே, பாஜக உள்ளே வந்துடும் பண்ணவங்க தானே. அப்போது இன்னொன்று, பாஜக வந்து ஒரு காலத்தில் வந்து மதவாத கட்சி அதுன்னு பார்த்தது காலம் மாறி போய் மக்கள் மத்தியில் பாஜக ஒரு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக இவங்க பண்ணலையே, எங்கோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று பண்ணுறாங்க, பழைய லீடர்ஸு அதே பாணியில் பேசுகிறான். ஆனால் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. அதனுடைய விளைவு தானே 8 தொகுதிகளில் செகண்ட் பிளேஸு, 6, 8, 48 தொகுதி நீங்கள் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கீங்கல்ல. பல இடங்களில் நீங்கள் அதிமுக பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு வருதுன்னா, அப்போ பாஜக நீங்கள் சென்னை மாவட்டத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் பல இடங்களில் இவங்க செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்துருக்காங்க. அப்போது உங்களுடைய அரசியல்ன்றது கரெக்டாக பண்ணால் அது எந்த கட்சின்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ சரியான அரசியல். இப்போ அண்ணாமலை வந்த பிறகு இந்த தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தலைல்ல. நீங்கள் அதை இது பண்ணுற மதவாத பிரச்சனைகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இது, நீங்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ணால் பாஜகவை நீங்கள் தொடவே முடியாது. அந்த அரசியல் பண்ணனால தான் அண்ணாமலைக்கு சக்ஸஸ்ஸு. அப்போது நீங்கள் ஏற்கனவே திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி, இங்கே என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருக்குது. அதனால் இது வந்து இன்னொன்று பாருங்கள், போன 2021 இந்த கூட்டணி ஒன்றும் பெரிய முறியடிக்கப்பட்ட கூட்டணி இல்லையே, 39% வாங்கின கூட்டணி இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் 10 வருடம் மிகப்பெரிய எழுச்சி, ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறார். இங்கே தவழ்ந்த பாடி, அடிமை ஆட்சி, தூத்துக்குடி சம்பவம், சாத்தான்குளம் சம்பவம், என்ஐஏ, சிசிஏ, சிஐஏ, அது இதுன்னு அவ்வளோ இருந்த சர்ன்னு கிராஸ் ஏறி 20 சம்திங் 50 சம்திங் 2019, 45 39, 5 சம்திங் 75 எம்எல்ஏ. அப்போது இந்த காரணங்களெல்லாம் இப்போ இங்கே இருக்குது. ஆட்சிக்கு எதிரான கோபம் 5 ஆண்டுகள். நீங்கள் ஏன் இப்போ திடீர்னு மொழியை தூக்கிட்டு வர்றீங்க? நீங்கள் ஏன் தொகுதி மறுசீரமைப்பு தூக்கிட்டு வர்றீங்க? நீங்கள் ஏன் ரூவை தூக்கிட்டு வர்றீங்க? ஏன்னா பல பிரச்சனைகள் டைவெர்ட் பண்ணுறதுக்கானன்றது ஊருக்கே தெரியுது. நீங்கள் சும்மா போய் கேளுங்கண்ணா, என்னங்க திடீர்னு தொகுதி மறுசீரமைப்பு? ஏன் சார் அது மேட்ரு வேறு சார்,
இந்த பிரச்சனைலாம் பின்னுக்கு தள்ளு தான். அப்படி அளவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. ஏன்னா சமூக வலைதள காலம். நீங்கள் ஒன்று இப்படி படிச்சுட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போனீங்கன்னா 4 பேர் போட்டிருப்பான். நான் பெரும்பாலும் அப்படி தான் பார்ப்பேன். ஒன்று போட்டிருக்கான், இது உண்மையா பொய்யான்னு கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான். இப்போ குரோக்கு வேறு வந்துடுச்சு. அந்த குரோக்கு மாப்பிள்ள என்னடா அப்படி அந்த அளவுக்கு பேசினுது அது. சாட் ஜிபிடி மாதிரி அது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் டாஸ்மார்க்கில் என்ன ஊழல் நடந்தது ஒரு குடிமகனை கேட்குறாங்க, நான் குடிக்கிறேன், இந்த காசு போய் ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகணும்னு குடிச்சா அவர் அதுக்கு தான் குடிக்கிறாராம். குடிச்சா இவன் இந்த வேலையை பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நீ குடிமகன் அரசியல் பேசுகிறான்னா, இதையெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் பிரச்சாரமாக கையில் எடுத்து கொண்டு போகிறேன். அதுக்கு தான் நான் அண்ணாமலை சொல்கிறேன். அண்ணாமலை மாதிரி லீடரு, இப்போ ஏடிஎம்கே லீடர்ஸ் இவங்க எல்லாம் கொண்டு போகிறது. ப்ளஸ்ஸு இந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சா பிறகு நீங்கள் மத்திய அரசு சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரைடு கீடுலாம் ஸ்பீடப் ஆகும். இவர்களுக்கு இன்னும் அதில் சிக்கல் வரும். அப்போ இது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதற்கான இது போகும். இவங்க பண்ணுவாங்க. இப்போ டிஎம்கே என்ன சாதாரண இதுவா? பெரிய ப்ரொபகண்டா டீம், பெரிய டீமு. அப்போ அவங்க வந்து பாத்தியா கள்ள உறவு நல்ல உறவாக மாறிவிட்டதா நாங்கள் சொன்னோமா அப்படின்வாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையுடைய விரோதிகள் இவர்கள்னுவாங்க. மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்புக்கு இவர்கள் ஆதரவுன்னுவாங்க. தொகுதி மறுசீரமைப்பில் இவங்க இது எல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட இல்லை இது இதுன்னு பிரித்து முறியடிக்கிற வேலை இவங்களுக்கு இருக்குது. இந்த பிரச்சாரத்தில் யார் ஜெயிக்கிறாங்க? இன்னும் புதுசாக உருவான மாதிரி எத்தனை உருவாகுமோ அதை எல்லாத்தையும் முறியடிக்கிற வேலை இதெல்லாம் பண்ணால் மக்கள் பார்த்து 2026 தீர்மானிப்பாங்க. இது வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோட இது விஷயங்கள். தமிழக வெற்றி கழகம் அதிமுக தவம் இருந்தது. எடப்பாடி அவர்கள் அவர் கொடுத்த காலக்கெடு வரைக்கும் ஒரு பொறுத்திருந்தார். விஜய் வருவார், விஜயுடன் கூட்டணி அப்படின்றத அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் தான் தனிச்சு விடப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. அவர்கள் தரப்புலேருந்து சொல்லும்போது தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்று தேர்தலை சந்திக்கும், பெரிய அளவில் வருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட இந்த கூட்டணி மாயையில் இவங்களோட இதுன்றது தோற்றம்ன்றது காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னது தான் நான் நேரத்துலேருந்து எழுதுறது யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்லை. தனித்து விடப்படுகிறதா தாவேகா தாமாக்கான்னு தான் ஞாபகம் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பின்னணியில் ஒர்க் பண்ணி நான் வரேன், அதுக்கு பின்னாடி வரேன். என்னென்னா இப்போ பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி அமையுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி உறுதியாக இருக்கார், சேரக்கூடாது, நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா அதிமுகவுக்கு லாஸுங்க. இன்றைக்கி தற்காலிக வெற்றி இருக்கும் 26. நீண்ட கால இதில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட இருக்கிறது சிக்கல். அது எடப்பாடிக்கும் சிக்கல், தமிழ்நாட்டுக்கும் சிக்கல். இவங்க வந்து அந்த பிரச்சனையை உருவாகிட்டே இருப்பாங்க. பிஜேபி வந்து தான் கால் ஒன்று தான் பார்க்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு வருவாங்க, அடுத்த ஸ்டெப்பு முன்னேறிடுவாங்க. நீங்கள் ஒடிசா எடுத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அழகாக கால் ஊனி அடுத்த கட்டத்துணைக்கு நகருவாங்க. அப்போது எடப்பாடி உறுதியாக இருக்கார். ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் இப்போ வேலுமணியோ தங்கமணியோ செங்கோட்டையனோ இல்லை மற்ற தலைவர்கள் பாஜக தலைவர்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லாட்டி இந்த கூட்டணி நடந்திருக்குமா சொல்லுங்கள்? வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த அவங்க கல்யாணத்துக்கு வர வைக்கிறாங்க. நீங்கள் எஸ்பி வேலுமணி கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக காரனோட பாஜக தான் அதிகமாக இருந்தாங்க. நம்ம வீட்டு கல்யாணம்ப்பா, நம்மால் கல்யாணம். அப்போது அந்த கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, ஒருவேளை தாவேக அதிமுக அமைஞ்சாலும் அந்த கான்டாக்ட்ஸ் ரகசியமாகவே இருக்கும், சாதாரணமாக இருக்கும். களத்தில் வந்து இவங்க இருப்பாங்க, பிஜேபி தனியாக இருக்கும், திமுக எடுத்து தாவேக அதிமுக கூட்டணி, நாங்கள் மத சார்பற்ற கூட்டணின்னு அப்படின்னு போவோம். ஆனாலும் அந்த தலைவர்களுக்கான தொடர்பு இருக்கும். இங்கே தாவேகாட்ட இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்ததா? அதிமுக ரெடியாக இருந்தது. தாவேகால இருந்து தலைவர்கள் யாராவது அதிமுக தலைவர்களோட பேச்சுவார்த்தை ஆனால் அப்படி தானே சொல்லப்பட்டது, தாவேகாவுடன் கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே யார் தெரியுமா தலைவர்? மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி தான் எங்கள் தலைவர். ஜோசப் விஜய் இல்லைங்க, ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் தான் காளியம்மாள் உள்ளே வரணுமா வேணாவா, இவர் வரணுமா வேணாவா, அது வேணுமா வேணாவா, இவருக்கு இந்த பதவி கொடுக்கலாமா வேணாவா, ஆதவ அர்ஜுன் ஓவராக ஆடுறாரு, அவரை அடக்கி வைக்கணும், பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வர்றாரு, பிரசாந்த் கிஷோர் இப்படி சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோர் அப்படி பண்ணுறாரு, அது வேணாம் இது வேணாம், ஏடிஎம் கூட கூட்டணி வேணாம், இது எல்லாம் முடிவு பண்ணுறது அவர் தான். விஜய் நடிக்க போயிட்டார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் பார்த்து எதாவது பண்ணுங்கப்பா, முடிச்சு வைங்க, நான் வந்து மீதியை முடிச்சு வைக்கிறேன்னாரு. இவங்க மொத்தமாக முடிச்சு விட்ற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கூட்டணியில் அவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எந்த கூட்டணி? என்டிஏ கூட்டணி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை வாய்ப்பு இருக்கான்னா அவங்களாம் வந்து கேட்கல, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சீட்டு பிரித்து கொடுப்பீங்க முதல்ல சொல்லுங்கள்.
சரி நீங்கள் சொல்கிறபடி வச்சுக்கலாம். அப்போ ஏடிஎம்கே எங்கே போகும்? இன்னொன்று இந்த என்டிஏ கூட்டணியே பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். பாமக வந்துடும், தேமுதிக வந்துடும், சீமான் வந்தால் இன்னும் ஸ்ட்ராங்கு. அப்படி வந்தால் பெரும் ஸ்ட்ராங்கு. அப்புறம் ஏன் தாவேக்கா? இவங்க வந்து நான் கேட்குறேன், இவங்க தான் தனியாக நிற்போம், நாங்கள் தான் முதலமைச்சர்ன்றவங்க. அதிமுக அப்போ அவர் என்ன சொன்னார் நம்ம பிரசாந்த் கிஷோர், அதிமுக தாவேக்கா இணைந்தால் ஸ்வீப். ஆமாம். ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி குப்பத்தொட்டிக்கு போடுங்கள். ஸ்வீப்பா, ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போடணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லை, நாங்களே தனியாக அடிப்போம்பான்றதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இல்லை, அவங்க டிசம்பர் வரைக்கும் பார்க்கலாம், ஜனவரி வரைக்கும் பார்க்கலான்னாங்க. அவங்க மார்ச்லேயே முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். உன்னை நினைத்தா ஏதோ ஒரு படங்க. இந்த பொண்ணு லவ் பண்ணுவான், அவங்க வீட்டில் பெருசாக மதிப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பணக்காரன் வந்தவொடனே அங்கே மாற்றி விட்ருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் அப்படியே அழுது சோகமாக இருப்பான். அப்புறம் வாழ்க்கைன்றது அதோடைய போக்கோட தானே போகும். காதல்ன்றதும் இயல்பானது. காதல்ன்றது கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வர்றதில்லை. அந்த இயல்பான இது வரும்பொழுது ஒரு அந்த லாட்ஜ் ஓனர், அந்த மேனேஜருடைய பொண்ணு அப்படின்னு இதாகி இயல்பாக மாறிடுவாங்க. இந்த பொண்ணு அவன் கை விட்டுருவான். இது மறுபடியும் வந்து விட்டு உதவி கேட்கும். மனிதன், நல்ல மனுஷன், ஆசிட்டு ஊற்றுறதோ கத்தியால் குத்துறதோ கிடையாது, காதலன். அதனால் படிக்க வைப்பான். டாக்டர் ஆனோன்னா அதுக்கு குற்ற உணர்வு சார் ஆகணும். இல்லை, சான்ஸ் முடிஞ்சிச்சு. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன். நேற்று தான் அமித்ஷா கூப்பிட்டு ஓகே பண்ணேன். இப்போ லைலா தான் விஜய். என்னோட லைலா, அந்த லைலா உண்மை என்னன்னா அந்த படத்தில் அவர் தான் நடிக்க வேண்டியது. அந்த மாதிரி பலருக்கு பல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. காக்கா காக்கா படம் இருக்குது, ஆமாம். அது இவங்கெல்லாம் தள்ளி விட்டு தான் லாஸ்ட்டில் இவருக்கு வந்துச்சுன்னாங்க. அர்ஜுனு ஜென்டில்மேனு, ரஜினியை கேட்டு முடியாமல் சொல்லி சரத்துக்குமார் கேட்டு முடியாமல் சொல்லி அர்ஜுன். அதனால் வாழ்க்கை அப்படி தாங்க, எங்கேயோ ஒன்று ரிஜெக்ட் ஆகி எங்கேயோ செட்டில் ஆகி. இது அவருக்கும் ஒரு வகையான பாடமாக கூட இருக்கலாம். யாருக்கு? விஜய்க்கு. ஏங்க நல்ல படம் இது இல்லை, அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு பாடம் கற்றுக்கிறதாங்க வாழ்க்கை. ஏங்க அதுக்கு தானுங்க திருப்பி திருப்பி பேசுறது. பலரும் நீங்கள் எவ்வளோ தலைவர்கள் உள்ளே வரேன்னு சொன்னாங்க. நீங்கள் யார்கிட்ட பேசியிருக்கீங்க? புஷியா மேட்ரு. புஷி உங்களை பார்த்தோன்னு ஒரு மைக்கை தூக்கி நாங்கள் போய் ஏப்பா சேரா அதேறா டே கேபிள், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு புஷி லெவல் தெரியும்ல. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக 10 தலைவர்கள்ட்ட பேசலாமே. இப்போ டிடிவி இருக்கார், கூப்பிட்டு பேசலாம். என்ன சார் பண்ணலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏடிஎம்கில் 2 லீடர்ஸ் பேசலாம், டிஎம்கிட்ட 2 லீடர்ஸ் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. சார் இந்த மாதிரி இருக்குது, இப்படி பண்ணலாம் சார்னு. நீங்கள் எந்த கட்சியில் வேணால் யார்கிட்ட வேணால் பேசலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்ன்றது வேறங்க, தனிநபர் இதுன்றது வேறு. பத்திரிகையாளர் இருக்காங்க, பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள். இந்த மாதிரி விஷயம் நான் என்ன பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து காட்சி கேள்விவர்னுவாங்கல்ல, உங்களை அணுகக்கூடியதில் ஈஸியாக இருக்கணும். நீங்கள் இப்போ கலைஞர் நேராக போய் கோபாலபுரத்தில் ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. நேராக போவோம் கோபாலபுரத்தில் உள்ளே போனால் சண்முகநாதர் இருப்பார், ஐயாவை பார்க்கணும், மேலே இருக்காப்லையா, தலைவர்களை சொல்கிறேன். இருக்கார் போங்க. நேராக போனால் துண்டு போட்டு லுங்கி கட்டி உட்காந்து வாயா உட்காரியா. அப்போ இதுனா காட்சி கேள்வியதுன்னுவாங்க. ஜெயலலிதா பார்க்கணுன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சொல்லிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு போயிடலாம். யாராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இல்லை ரோட்டில் 4 தடவை நின்னீங்கன்னா 5ஆவது தடவை அவங்கள கூப்பிட்ருவாங்க. அப்போது இந்த மாதிரி இப்போ ஸ்டாலினை கூட நீங்கள் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது, பார்த்துடலாம், இது பண்ணலாம். உங்களை பார்க்கவே முடியாது, அதுக்கே அனுமதி வேணுமே. கட்சியில் யார் இணைய போகிறாங்க, யார் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்றது கூட பிரச்சனையாச்சு. அப்போ நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த அப்புறம் நீங்கள் அந்த நெகிழ்வு தன்மைக்கு வந்துடணும்ல. எல்லாரையும் சந்திக்கணும். என்ன பிரச்சனை இருக்குது, ஓபிஎஸை கூப்பிட்டு பேசுங்க, ஜெயக்குமார்கிட்ட பேசுங்க, யார்கிட்ட வேணால் பேசுங்க. உங்களை ஆலோசனை சொல்லுவாங்க, ரகசியமாக சொல்லிடுவாங்க. விஜய் என்கிட்ட தான் ஆலோசனை கேட்டாருன்னு. ஒன்றும் தப்பு இல்லையே சார், இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு என்ன பண்ணலாம் கேளுங்க, என்ன இருக்குது, யார்கிட்ட பேசியிருக்கீங்க. அப்போது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அனுபவத்தை அடுத்தவங்கள்ட்ட வந்து நீங்கள் 2 படி ஏறியிருக்கீங்க. நான் ஏறும்போது அந்த இடத்துல ஆணி இருந்துச்சுப்பா, காலில் குத்திச்சுப்பான்னுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஆணி இருக்குதா, நம்ம இப்படி போகலான்னு நான் கேட்க மாட்டேன். நானே தான் ஏறுவேன்னா உனக்கும் ஆணி குத்தம். அப்போ இந்த அனுபவங்களை 10 அவர் தோல் மேலே இருந்து நீங்கள் ஏறுறீங்க. இப்போ ஒரு அப்பா ஒரு கம்பெனி கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காருன்னா, புள்ள வரும்போது அந்த கஷ்டப்பட்டு உருவாகினதுனா அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுவான், அதில் டெவலப் பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான். இதுதானே உங்களுக்கு. அப்போ இந்த அனுபவம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும்போது நீங்கள் எதையுமே பயன்படுத்திக்க மாட்டீங்க. ஒரு மைக் மோகன் புஷியானந்திட்ட மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொடுத்துட்டு இவங்க தான் அப்படின்னா அது எப்படிங்க சரியாக இருக்கும்? இதை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். இது சிக்கலுங்க. உங்கள்கிட்ட ஏன் உங்கள் பிகேவே என்ன சொல்லிட்டு போகிறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியங்கன்றார்ல, மக்களை சந்திக்கணுன்றாரு. மக்களை சந்திக்கிறது கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியங்க. இப்போ விஜயே இப்போ முடிச்சுட்டு இப்போ ஜூனுக்கு மேலே பிரயாணம் ஆரம்பிக்கிறாருன்னா எதை பேசுவார்?
அவருக்கு என்ன ஃபீட் பண்ண போகிறீங்க, எங்கெங்கே போவார்? நீங்கள் பரந்தூருக்கு போனதே நாங்கள் பார்க்குறோம். 10 நிமிஷம் பரந்தூர் மட்டும் பேசிட்டு வர்றீங்க. அதில் வேன் பிரச்சாரம் மாதிரி பண்ணுறீங்க. அப்போ அதில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க் அதில் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் ஊர் பூரா சுற்றுப்பயணம் பண்ணால், ஜெயலலிதா சுற்றுப்பயணம் போகிறாங்கன்னா ஒரு 3 ரவுண்டு முடிச்சுட்டு வந்து தான் கலைஞர் ஆரம்பிப்பார். அவ்வளோ ஸ்பீடு ஜெயலலிதா. அதுக்கு யார் இருந்தா? ஒரு செங்கோட்டையன் இருந்தார். ரூட்டை போட்டு கிளியராக போட்டு கொடுத்துருவாரு. அந்தந்த மாவட்டத்தில் ஏற்பாடு நடக்கும். தளபதிகள் இருந்தாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த சுற்றுப்பயணத்தையே கற்றுக்கணும். இங்கே ராமநாதபுரம் போயிட்டு அங்கேருந்து அடுத்து எங்கே போகிறது, அடுத்து இப்படி போகிறதா, வலம் போகிறதா, இடம் போகிறதான்னா, அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆட்கள் வெளியில் இருப்பான், கட்சிக்குள்ளே வர விரும்புவான். அவனெல்லாம் இணைச்சி நீ என்ன ராமநாதபுரத்தை நீ பார்த்துக்கோ, நான் வரும்போது பண்ணால் முடிச்சு விட்ருவான். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் புதுசாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சந்தித்து வேட்பாளர் தேர்வு பண்ணி தேர்தல் நடத்தினோன்னா எவ்வளோ கஷ்டம். அதுக்கு தான் நீங்கள் இவங்க இது இந்த மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி, உங்கள் நோக்கம் என்ன? இதை வீழ்த்தணும். பிஜேபி கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை ஆள்றது அதிமுக. வர தேர்தல் சட்டமன்ற தேர்தல். அப்போ இவங்களை வீழ்த்தணும். அதுக்கு சரியான எதிரி யார்? இவங்களுக்கு எதிரி இவன். எதிரி கை கோடு ஒன்றும் கெட்டு போகாத. நீங்களும் பலன் அடைகிறீங்க, அவங்களும் பலன் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் கூட உதறி விட்டு வந்துடுங்க. நீங்கள் ட்ரைனிங் ஆகிட்டுருப்பீங்கள்ல, எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கான பேச்சுவார்த்தை கூட நீங்கள் ரெடியாக இல்லையே. உங்களை பற்றி பத்திரிகையில் கண்டது எழுதுறான், என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவோடு தான் கூட்டணின்னு. மறுத்தீங்களா? நாங்கள் உட்காந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது சதி. கூட்டணி பேச்சுவார்த்தையை நகர்த்த விடாமல் இது பண்ணுறதுக்காக இந்த இது திட்டமிட்டு கிளப்பப்படும் பிரச்சாரம் நம்ம போடுறோம். நம்மளை 4 பேர் திட்டுறான். நான் நினச்சினுக்கிறேன் நாங்கள் அப்படி தான், நீ நான் தனியாக சொல்கிறேன், புதுசாக சொல்கிறேன், இவனை நம்பாதீங்க அப்படின்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி போனால் நல்லது, இந்த மாதிரி போனால் தான் ஒரு 50 எம்எல்ஏ வரும், நல்லா இதாவாங்கன்னா, இவர் அதிமுக கொண்டு போய் சேகத்துக்கு பார்க்குறாரு. இப்போ அதிமுக அங்கே போய் சேர்ந்துக்கிச்சா? நீங்கள் தானே தள்ளி. நான் ஒரு இதில் கூட சொல்லியிருப்பேன், பாஜக உள்ளக வருது இந்த அளவுக்கு ஆளாகுதுன்னா அதுக்கு 2 கட்சி காரணம். ஒன்று திமுக, தாவேகா. திமுக அதிமுக இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது, அது தப்பு. திமுக அதிமுக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன ஊழல் முறைகேடு இருந்தாலும் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சமூக நீதி திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைவேறும். ஆனால் நீங்கள் எதிரியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதே மாதிரி தாவேகா தன் கையில் ஒரு இது கிடைக்குது, அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தி. அவங்க ஏடிஎம் கூட சேர்ந்தாங்கன்னா திமுக வீழ்த்தலாம். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எது தீர்மானிக்கிற சக்தியா அந்த துருப்பு சீட்டா விஜய் இல்லைன்றத? துருப்பு சீட்டு நீங்கள் எங்கே எப்படி பயன்படுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இல்லை, இந்த கூட்டணிலாம் இப்போ முடிவாயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்படின்னா இவரால் அஃபெக்ட் ஆகக்கூடியது யாராக இருக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் அங்கே போயிட்டாருன்னா அண்ணன் கூட்டணிக்கு போகிறாரு, தம்பி தனிச்சு நிற்க போகிறாரு அப்படின்னா இவருக்கு பெரிய பிரச்சனை வரும். தேர்தலில் நிற்கிறது நடைமுறைகள். தேர்தல் நடைமுறைன்ற சாதாரண ஒரு வேட்பு மனு தாக்கலை அதுலேயே பெரிய பிரச்சனை, தள்ளுபடி ஆகாமல் பார்த்து கொள்வதே பிரச்சனை ஆச்சா. அதுக்கு பிறகு நீங்கள் பிரச்சாரம் அது இதுன்னு போகும்போது தேர்தல் செலவினங்கள், கணக்குகள், அப்புறம் ஆளுங்கட்சி உங்களுக்கு கொடுக்குற தொல்லை, போலீஸ் தொல்லை, மற்ற அரசியல்வாதி தொல்லை, செலவு. விஜய் 2000 கோடி செலவு பண்ணுவாரா? நீங்கள் 2000 கோடி செலவு ஏன் சீமானால் ஒன்றும் பண்ண முடியல? பணம் இல்லை. அப்போ இந்த மாதிரி சீமானுக்கு இந்த பயிற்சி இருக்குது, ஆனால் பணம் இல்லை. இவங்கள்ட்ட பயிற்சியும் இல்லை, பணமும் இல்லை, இல்லை கை காசை போட்டு செலவு பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக சந்திக்கும் பொழுது உங்களுக்கு விழுகின்ற வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள் விழலாம், பெண்கள் வாக்குகள் விழலாம், அது எல்லாம் ப்ரோ டிஎம்கே வாக்குகளாக இருக்கலாம். அதுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரச்சாரம் மூலிமா என்டிஏ இந்த வாக்குகள் செதறக்கூடாது, திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அந்த மாதிரினா இந்த அணி தான் அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு மற்றவர்கள் என்டிஏக்கு வாக்களிக்கிறதான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அது கூட மாறிப்போச்சு. அதிக சதவீதம் கிறிஸ்துவர்கள் வாக்களிச்சிருக்காங்க பாஜகவுக்கு போன தடவை எலெக்ஷனில். அதனால் நீங்கள் இவங்களை தொடர்ச்சியாக நீங்கள் ஒதுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு காலம். அவங்களும் அவங்களோட நிலைப்பாடை பல விஷயங்களில் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடு போகும்போது தானே தெரியுது இஸ்லாமிய நாடுகள் நமக்கு எவ்வளோ தேவைன்னு. சவுதி எவ்வளோ தேவை, ஈரான் எவ்வளோ தேவை, துபாய் எவ்வளோ தேவை, யூஏஇ எவ்வளோ தேவைன்னு தெரியுதுல்ல. அதனால் அவர்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பல விஷயங்கள் பார்க்குறாங்க. அது உத்தரப்பிரதேசில் அங்கங்கே நடக்குதானா நடக்குது. அதையும் குறைக்கிற வேலையை அவங்க பண்ணணும். இந்த வெறுமனே இஸ்லாமிய எதிர்ப்புகளை மட்டும் தூண்டி விட்டு நம்ம அரசியல் நடத்த முடியாதுன்றது தெரியுது. வில்லுலாம் விட்டாங்களா ஒரு அம்மா, என்ன ஒன்று தான் போனாங்களா? அதுவும் நடக்கும். அதனால தான் நான் அண்ணாமலையை சொல்கிறேன். இங்கே அண்ணாமலை அந்த அரசியல் பண்ணல. ஏதோ 1-2 சந்தர்ப்பங்களை பண்ணியிருக்கலாம். மேஜராக 98% பார்த்தீங்கன்னா பண்ணலை. இதுதான் இன்றைக்கி நிலைமை. தனித்து விடப்படுகிறதா தாவேகானா கிட்டத்தட்ட அதுதான் நிலைமை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக சார், ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.